ஓம் கம் கணபதியே போற்றி. தும்பிக்கை என்பது உருவம் மட்டுமல்ல, அது வழியை தேடும் அறிவு, தடைகளை நீக்கும் சக்தி. நீ தும்பிக்கையை தொடுகின்றாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்ததற்கு சமம். நான் பயத்தை விடுவேன், நான் முயற்சியை தொடங்குவேன், நான் நம்பிக்கையை பிடித்து கொள்வேன். இந்த நொடியே உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய். விருப்பம் மட்டும் போதாது, அதற்கான முயற்சி வேண்டும், அதற்கான மன உறுதி வேண்டும். தும்பிக்கை உனக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். சின்ன வழியில் கூட முன்னேறு, தடைகள் இருந்தாலும் நிற்காதே. யானை தன் தும்பிக்கையால் சிறு புல்லையும் எடுக்க முடியும், பெரிய மரத்தையும் தள்ள முடியும். அதுபோல நீயும் சிறிய வாய்ப்பை தவற விடாதே, அதுதான் பெரிய வெற்றியாக மாறும். நீ இன்று ஒரு செயலை தொடங்கு, அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த ஒரு செயல் நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். நீ தும்பிக்கையை தொடுவது உன் மனதை ஒரு திசையில் நிலைநிறுத்துவது போல. நீ தெளிவாக நினைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக மாறும். நீ நம்பிக்கையோடு நடந்தால் வழி தானாக உருவாகும். நீ விடாமல் முயற்சி செய்தால் விரும்பியது தவறாமல் கிடைக்கும். நினைவில் கொள், அருள் என்பது வெறும் ஆசீர்வாதம் இல்லை, உன் முயற்சிக்கு சேரும் சக்தி. நீ தொடங்கினால் அருள் உன்னோடு சேரும். இந்த தருணமே நீ விரும்பியது உன்னை நோக்கி வரத் தொடங்கும். தும்பிக்கையை தொடுவது வெறும் கையால் அல்ல, அதை மனதால் தொடு. அப்பொழுது ஆசை நிஜமாகும். என் குழந்தையே, உண்மையில் நீ உன் வாழ்க்கையை தொடுகிறாய். இந்த நொடி சரியான நேரம் வந்தது, வாய்ப்பு வந்தது. நீ தொடங்கும் நேரம் சரியான நேரம். இன்று நீ தொடங்காததை நாளை எப்படி பெற முடியும்? இன்று விதைக்காததை வாழ்க்கை எப்படி கொடுக்கும்? நீ ஒரு ஆசையை வைத்திருக்கிறாய், அது நல்லது. ஆனால் அந்த ஆசைக்கு நீ உழைக்க தயாரா? நீ தினமும் சிறிய முயற்சி செய்தால் மெதுவாக உன் வாழ்க்கை அது மாற்றும். ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அடைவாய். ஆனால் தினமும் ஒவ்வொரு முயற்சியை எடுத்து வைத்தால் ஒரு நாள் நீ உன் கனவை அடைந்து விடுவாய். தும்பிக்கை உனக்கு கற்றுக் கொடுப்பது நெகிழ்வு. யானை எவ்வளவு பெரியது என்றாலும் அதன் தும்பிக்கை மென்மையாக இருக்கும், அதுதான் அதன் பலம். அதுபோல நீயும் வாழ்க்கையில் சிக்கல்கள் எவ்வளவு வந்தாலும் உறுதியாயிரு. ஆனால் கஷ்டமாக ஆகாதே. மாற்றத்துக்கு தயாராக இரு, அதுதான் உன்னை காப்பாற்றும். ஒரு தடையை சந்தித்தால் அது முடிவு என்று நினைக்காதே, அதை திருப்பம் என்று நினை. உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் உன் பாதை தெளிவாகும். உன் பயத்தை நீ வென்றால் உன் வெற்றி உன் அருகில் இருக்கும். உன் சந்தேகத்தை நீ விட்டுவிட்டால் உன் திறமை வெளிப்படும். நினைவில் கொள், நீ விரும்பியது கிடைக்காமல் இல்லை, நீ அதற்கான மனிதனாக மாறிக்கொண்டிருக்கின்றாய். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள், பயப்படாதே. நீ உன்னை மேம்படுத்தி கொண்டால் வாழ்க்கை உன்னை உயர்த்தும். நீ நம்பிக்கையோடு நடந்தால் அருள் உன்னோடு சேரும். நீ தும்பிக்கையை தொடுவது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு முடிவு. நான் மாறப்போகின்றேன், நான் என் வாழ்க்கையை அழகாக உருவாக்கப் போகின்றேன் என்று. இந்த முடிவு எடுத்தவுடன் நீ தேடியது தானாக உன்னை தேடி வரத் தொடங்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையுமே அழகாக உன்னை சுற்றி உருவாகும். உன் சூழ்நிலைகளை நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. அதுதான் உண்மையான அதிசயத்தை கொண்டு வரப்போகின்றது. பலர் வெளியில் மாற்றத்தை தேடுகிறார்கள், பணத்தை, வாய்ப்பை, மனிதர்களை. ஆனால் உண்மை என்னவென்றால், உள்ளம் மாறினால் உலகம் மாறும். நீ உன்னை நம்ப ஆரம்பித்தாய் என்றால் எதுவும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது. நீ உன்னை நம்பினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையை பொறுப்பாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையும் உன்னை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு வழி நடத்தும். தும்பிக்கை உனக்கு சொல்லுகின்ற இன்னொரு ரகசியம் கவனம். யானை எதையும் செய்யும் பொழுது அது முழு கவனத்தோடு செய்கிறது, அதனால்தான் அது தவறுவது இல்லை. நீயும் அதுபோல ஒரு விஷயத்தை தேர்வு செய், அதை முழு மனதோடு ஈடுபடுத்தி செய். அப்பொழுதுதான் விரும்பியது நிஜமாகும். நீ பல விஷயங்களில் சிதறி ஓடினால் எதையும் அடைய முடியாது. ஒரே பாதையில் நிலைத்து நில். நீ முயற்சி செய்தால் மட்டும் போதாது, சரியான திசையில் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் வெற்றியின் வித்தியாசம். உன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கொண்டு வா, அதுவே உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கும். காலை எழுகின்ற நேரமும் நீ செய்கின்ற வேலையும் நீ செலவழிக்கின்ற நேரமும் உன் கனவை உருவாக்கும். நேரத்தை வீணாக்காமல் இருந்தால் வாய்ப்பை இழக்க மாட்டாய்.
ஒவ்வொரு மணி நேரமும் உழைத்தால் அது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தும்பிக்கையை தொடுவது ஒரு நம்பிக்கையின் செயல். இந்த நம்பிக்கையை நடவடிக்கையாக மாற்றினால் பலன் தரும். நீ வேண்டுவது கிடைக்க வேண்டும் என்றால் தெளிவாக நினை, தொடர்ந்து செய், விடாமல் பிடி. மூன்றையும் செய்தால் வாழ்க்கை மாறாமல் இருக்காது. நீ விரும்பியது நிச்சயம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம்.